திமுக தலைவரை முதலமைச்சர் சொல்லி தான் நம்ம வாக்கு சேகரிச்சிருக்கிறோம். திமுக தோழர்கள் வேலை செய்து தான் நம்ம 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்தது டிஎம்கேவுக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு, ஆனால் அது வந்து டிவிகேவுக்கு ஷார்ட் ஃபால் வந்துச்சு. முடிவை எடுத்தாக கூட அதை அவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு அதுக்கு பிறகு அறிவிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு இடத்துல வண்டியில இருந்து நீங்க கிளம்புனா நியூஸ் ஆச்சு. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் மறைஞ்சா போறோம். திமுக தலைவரை சந்திக்க போறோம். அப்போ அவர் வந்து நீங்கள் கோஹட் எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்களோ, கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து முடிவெடுத்தீங்களோ அந்த முடிவை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு இரவு தான் உங்களை அவர் கட்டாயம்லாம் படுத்தலை. அவருலாம் எதுவும் சொல்லலை. அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே இல்லை, வெளியில மீடியாவில் சொல்லப்பட்டது எப்பவும் அப்படி தானே. ஆரம்ப காலத்திலேருந்து ஏன் திமுக விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, திமுக விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாருன்னு ஆளாளுக்கு ஒரு நேரேஷன். அவர் திரும்ப அதை வந்து பேரத்திற்கு பயன்படுத்தி கொடுக்குறாரு. நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. எனக்கு என்னை சுற்றி நான் ஒரு ஸ்டேஜை நான் உருவாக்கியிருக்கிறேன். நான் இப்படி தான் அப்படின்னு உருவாக்கிடுவேன். நான் வந்து மதவாத சக்திகளோட போக மாட்டேன், சனாதன சக்திகளோட போக மாட்டேன், சாதியவாத சக்திகளோட போக மாட்டேன், மந்திரி பதவி அந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக ஒரு முடிவை நான் எடுக்க மாட்டேன். இது வந்து கடந்த காலங்களில் நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை. அதெல்லாம் வாதிக்க மாட்டாங்க. ஆனால் இதுல அந்த மாதிரி திருமாவனுடைய ஆனஸ்டியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணுவாங்க. கட்சி நடத்தி பார்த்தா தான் தெரியும். கட்சி நடத்தாம உதிரிகளா இருந்துகிட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க வெளியில. ஒரு பொது வேட்பாளர் தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற டிஸ்கஷனே கூட அதை வந்து ஏன் இதை நேர்முறையா ஏன் அணுகக்கூடாது, இதெல்லாம் வந்து யாரும் முக்கியமான தலைவர்கள் பேசல. இடையில இருக்கக்கூடிய சில நெருங்கிய நண்பர்கள், இப்போ எனக்கும் சில பேர் வேண்டியவங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தெரிஞ்சவங்க. இந்த முதல்வர் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பின்னால பிஜேபி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் வந்து யூகம் பண்ணேன். அந்த ஒரே காரணத்தினால நான் அதை ரிஜெக்ட் பண்ணேன். ரவிக்குமார்ட்ட சொன்னேன், இது வந்து டிலேயிங் டாக்டிக்ஸ் நான் பார்க்குறேன். தாமதமாச்சுன்னு சொன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும், அதுக்கான வாய்ப்பையும் இது தரும். வன்னியரசு ஊருக்கு போயிருக்காரு, நீங்க தானே திட்டமிட்டு அனுப்பி வச்சுதான். அதுதான் இப்படிதான் பேசுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்க போய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் வந்து அமைச்சர் ஆட்சி அமைக்கிறது எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா கவர்னரால் மறுத்திருக்க முடியாது. இப்போ இதை தான் நான் அன்னைக்கு நைட்டே போயிட்டு ஆதவர்கிட்ட சொன்னேன். ஏன்பா நீங்கள் இது மாதிரி ராங் மூவ் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு காங்கிரஸை வந்து உள்ள தூக்கி உள்ள போட்டிங்க? அது வந்து நீங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தானே பண்ணியிருக்கணும். கவர்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டாரு, கெடு கொடுத்துட்டாரு. அப்படிலாம் எந்த கெடும் கவர்னர்லாம் கொடுக்கல. ஒன்று திமுக கூட்டணி இல்லை, தாவேகா கூட்டணி இல்லை, நம்ம ஆதரவு மட்டும் தெரிவிச்சுட்டு நம்ம தனித்து அரசியல் பண்ணணும். இந்த டிஸ்கஷன் போகுது. இது எல்லாமே பேசாமல் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, இந்த நாங்களும் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு செய்யணும்னு எதிர்பார்க்கறது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்போதுமே நம்மளை பிடிக்காத ஒரு கும்பல் இருக்கு, காழ்ப்புணர்ச்சியை கற்கிற கும்பல் இருக்கு. உடனே திருமாவளவன் வந்து ஏன் டிலே பண்ணாரு அப்படின்னா, ஏன் இதுல என்ன டிலே எனக்கு புரியல. டிலே இருங்க நான் சொல்றேன், யாரும் எங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணல. முடிவெடுத்த உடனே நீங்க ஏன் அறிவிக்கலன்னா இது என்ன? அப்ப நான் எதுக்கு கட்சி நடத்துறேன்? தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே உயர்நிலை குழு கூட்டத்திலிருந்தே நாம அமைச்சரவையில் பங்கேற்கணுங்கிறத திரும்ப சொல்றாங்க. நான் வேண்டாம் நான் சொல்றேன். இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் எங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான மினிஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க. அன்கண்டிஷனல் சப்போர்ட்ங்கிற ஒரே ஸ்டாண்டர்ட். ஆணவ கொலை தடுப்பு சட்டம், ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன், மும்மொழி கொள்கை இங்கு கூடாது, இந்தி திணிப்பு கூடாது, காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது இன்னும் டிஸ்கஷன்ல இருக்குதா தெரியல. அதுக்கு பிறகு இடதுசாரிகள் யாரும் தொடர்பு கொள்ளல. திருச்சி கிழக்கு அப்படி போட்டியிடுறது அமைச்சரோட போறதுன்னு சொன்னாக்க நான் வந்து எம்எல்ஏ இல்லை, எம்பி பதவியை ரிசைன் பண்ணணும், பை எலெக்ஷன்ல போட்டியிடவும், இந்த லஜ்ஜையெல்லாம் வேண்டாம். இப்போ டிவிகே வந்து ஏடிஎம்கே ஆதரவு பெற்றுட்டா ஏற்கனவே டிவிகே மேல சொன்ன விமர்சனம் உண்மை ஆயிரும். இவங்க பிஜேபியால தான் இயக்கப்படுறாங்க. இப்போ கரெக்டா போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுட்டாங்க, ப்ரீபோல் அலையன்ஸ் வைக்கிறது பதிலாக போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துடும். தாவேகா வந்து அதிமுக வந்து பலவீனப்படுத்துச்சுன்னு சொன்னா, திமுகவையும் பலவீனப்படுத்துது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்து இங்க யாரு தாவேகாவுக்கு எதிர்க்கட்சி? இப்ப ரவிக்குமார் வந்து அதிமுக ஆட்கள் நீங்க உள்ள எடுக்கக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அவங்கள வேணா ரிசைன் பண்ண சொல்லிட்டு எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அதுக்கு பிறகு வேணா மந்திரி பதவி கொடுங்க என்ற உடனே ஆதவர்ஜன் என்னென்ன இப்படி போட்டிருக்காரு. இடதுசாரிகளோ நீங்களோ பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் சக்தி தானே. பொலிட்டிக்கலா அவங்க டிவியேட் ஆகாத வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து டிவியேட் ஆக போறது இல்லை. அப்படிதான் நான் நம்புறேன். இடதுசாரிகளோ விலக போறது இல்லையே. அதுக்குதான் நமக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். விஜய் சார்ட்டையும் விஜய் சார் இப்போ 2 தடவை அந்த டைமில் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசினேன். 3 தடவை அவர்கிட்ட நான் பேசிட்டு இதுக்கு முன்னாடி. அவர் சார் இந்த மாதிரி தகவல் வந்துச்சு, நான் உங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கேன் சார், ஒன்றும் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், தயங்க வேண்டாம்னு அவர் சொன்னப்ப நாம் தமிழர் மேலே கூட அந்த விமர்சனத்தை வச்சேன். அப்போது இவங்களை நீங்கள் அடிக்கிற அடி, தொடர்ந்து அடிக்கிற அடி, இவங்களை விமர்சிக்கிற விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் யாருக்கு லாபமாக போய் முடியும்? இன்னைக்கு அகில இந்தியாவில் விட ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி தான் அதை அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம அப்போ சொன்னோம். இன்னைக்கு அந்த பயன் வந்து அவர் விஜய்க்கு போயிடுச்சு. அதிமுகவை எதிர்க்கல, பிஜேபி எதிர்க்கல, சீமானை எதிர்க்கல, கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கல,
விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணல, யாரையுமே பண்ணல. ஒரே எதிரி திமுக தான் பேசுறாங்க. நாம் தமிழர் வந்து ஒரே எதிரி திமுக தான் பேசுறாங்க. யாருக்கு அதிகமா போக்கஸ்? இது எதையுமே வந்து டிஎம்கே வந்து கவுண்டர் பண்ணல. கவுண்டர் பண்ணாத ஒரு தப்பு கிடையாது. கட்டாயமா இப்போ பிஜேபி வாக்கு வங்கி எரோடா இருக்குங்கிறத பத்தி யாருமே பேசல. நாம் தமிழருடைய வாக்கு வங்கி எரோடா இருக்குங்கிறத பத்தி யாருமே பேசல. ஏடிஎம்கே உடைய கோர் ஓட் பேங்க் அதுல வந்து கை வச்சிருக்கிறாங்கிறது யாரும் பேசல. டிஎம்கே உடைய கோர் ஓட் பேங்க் காலங்காலமா அவங்களுக்கு வந்தது, அதுலயும் வந்து எரோடா இருக்கு, இப்படி வந்தது. ஆனா பேசுறவங்க எல்லாம் தலித் ஓட்டு பெரும்பான்மை போயிடுச்சு. அப்ப தலித்துகள் வந்து இடிச்சவாயர்கள், அவங்க சினிமா மோகம் உள்ளவர்கள், அல்லது வந்து திருமாவளவனுக்கு எதிரான மனநிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நேரேஷன் வந்து என்ன நோக்கத்தில் செய்யப்படுது? 80% மேல கிறிஸ்தவர்கள் ஜோசப் அப்படிங்கிற பேருக்காக மாறி ஓட்டு போட்டுருக்காங்க. எந்த கிறிஸ்தவர்களுக்காக இந்த கூட்டணி இத்தனை ஆண்டுகள் போராட்டம் நடந்துச்சோ அந்த கூட்டணிக்கு எதிராக அவங்க வந்து ஜோசப் அப்படிங்கிற பேருக்காக வாக்களிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்டாக்டா இருந்த இஸ்லாமியர்கள் வாக்குகள் கலகலத்து போயிருக்கு. தலித்துகளை குறி வச்சு தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் நடக்குதா? ஆன்டி பிஜேபியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தலித்துகளை குறி வச்சு காய் நகர்த்துறாங்க. அது வந்து இப்போ நான் வந்து அவங்கள மாதிரி சாதாரணமா அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு நான் போனேன்னா இது ஒரு டார்கெட் ஆகும். இன்னும் தீவிரமாக அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருந்தாலுடைய இந்த ஃப்ரண்ட்டும் கூட உங்களுக்கு நீங்க நினைக்கிற அந்த பாலிடிக்ஸ்க்கு சவுண்டா இருக்குமா? தாவேகாவுடைய தலைவர்கள் பேசுறது அதுதான். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களோட இணைஞ்சு இருந்தா, அமைச்சர்கள் இருந்தா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகளிர். நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் தோழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். 2 சீட்டுக்காக கெஞ்சி கொண்டு இருக்கிறார் திருமாவளவன் சொன்னது. 2 சீட்டு தானே, ஏன் எங்களுக்கு உடனே ஆதரவு கொடுக்க மாட்டேங்குன்னு சில சமூக வலைதளங்களில் சில சாதிய கண்ணோட்டத்தோட விமர்சனத்தை பார்த்தேன். அப்புறம் பத்திரிகையாளர் சிலரும் கூட திரும்ப வந்து திட்டமிட்டு இதை தாமதப்படுத்தினார். உடனே ஆதரவு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்கள் எடுக்கிற முடிவை எடுக்கிறேன்னு சொன்னீங்க, உடனே எடுக்கல, ஏன் தாமதப்படுத்துனீங்க? மறுநாள் வரைக்கும் வந்து ஏன் சொல்லணும்? மறுநாள் சாயந்தரம் தான் வந்து சொல்றாரு. அப்படிங்கிற போது அவர் திரும்ப அதை வந்து பேரத்திற்கு பயன்படுத்தி கொள்கிறார். தமிழக வெற்றி கழகம் இஸ்லாமியர்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் பெருமளவில் பிரிப்பார்கள் என்று எனக்கு ஒரு கணிப்பு. அப்படி பிரித்தால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெறும். குறைந்த அளவிலாவது கூட்டணி கட்சிகளின் இடங்களை பெற்றுதான் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்படும். திமுகவுக்கு ஒரு ஷார்ட் ஃபால் ஏற்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அந்த நேரத்தில் நாம் வந்து உள்ள சட்டமன்றத்தில் இருக்கணும். சொங்கு சட்டசபை வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கணும்ல. உள்ள இருக்கிற நம்ம உறுப்பினர்கள் 8 பேர் போட்டிடுறோம், 4 பேர் வெற்றி பெறோம்னா அந்த 4 பேர் வந்து ஒரு தலைவருங்கிற முறையில் நான் உள்ள இருந்தேன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு இயல்பான ஒரு கட்டுப்பாடு உருவாகிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் போது நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது அவசியமானது என்று கருதி நானே முடிவெடுத்தேன். அது கடைசி நேரத்தில் நான் எடுத்த முடிவு தான். இந்த எச்சரிக்கையை பொதுவில் யாரும் புரிஞ்சுக்கலையா? இப்போ நீங்க தேர்தலுக்கு முன்னால சொன்ன போது அதை நான் வந்து போறப்போ சொன்னேன், என்னுடைய லைவ்ல சொன்னேன். அதுக்கு வேற விதமான நேரேஷன் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய யூகங்களை செய்திகளா மாத்திட்டு இருக்கிறாங்க. நான் அதை வந்து பொருட்படுத்துறேன். ஆனா எங்க கூட்டணிக்குள்ள அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அது என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியில முக்கியமான தலைவராக இருக்கிற நீங்களே திமுக ஆட்சி அமைக்காது அல்லது திமுக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறாதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. நீங்க போட்டியிடுவதாக அறிவித்ததன் மூலம் அதுல ஒரு வார்த்தை வேற சொல்லிட்டீங்க. இது நம்ம கூட்டணி பலத்தையே கேள்விக்குள்ளாகுது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது முக்கியம், நரேட்டிவ் கண்ட்ரோல் பண்றது முக்கியம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் உண்மையை ஃபேஸ் பண்றது முக்கியம் இல்லையா? அதை வந்து ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சியினரோ அதுக்கு பிறகு நான் மற்றதையும் கணக்கில் எடுத்துக்கிட்ட தேவை இருக்கு. இது வந்து நான் ஏற்கனவே நான் வெளிப்படையாக சொன்னது என்னன்னா, இதை எங்க கட்சி தோழர்கள்ட்ட நான் கன்சல்ட் பண்ணலன்னு சொன்னேன். பொதுவாக எந்த முடிவு எடுத்தாலும் நான் எங்கள் தோழர்கிட்ட கூட நெருக்கமாக இருக்கிறவங்கள்ட்டையாவது நான் கன்சல்ட் பண்ணுவேன். நான் போட்டியிடுவது குறித்து நான் யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. இப்போ எங்கள் கட்சிக்காரர்களுக்கே அது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. நான் ஏதாவது ஒரு தொகுதியில் கூட நிற்கலாம். நான் தமிழ்நாட்டுக்கு தலைவர், எல்லா மாவட்டங்கள்லேயும் இயக்க தோழர்கள் வந்து என்னை ஏற்றுக்கொள்வார்கள். நான் பெரியகுளத்தில் போய் நிற்கலாம், நான் அரக்கோணத்தில் நிற்கலாம், செய்யூரில் நிற்கலாம், எங்கே வேணாலும் நான் நிற்கலாம். ஆனால் நான் ஏன் காட்டுமன்னாருடைய சூஸ் பண்ணேன்னா, அது வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு. அங்கே எவ்வளவு நமக்கு வாக்குகள் இருக்குது, எப்படி நம்ம வந்து அங்கே வெற்றி பெற முடியும், எவ்வளவு
எதிர்ப்பு அலையிலும் கூட அங்கே நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம். நான் வந்து 8 தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணணும். தோழமை கட்சி வேட்பாளர்கள் அழைச்சாங்கனாக்கா இப்போ நான் பெரியகுளம் போகிறேன்னா பெரியகுளம் மட்டும் பேசின வர முடியாது. அப்போ நான் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளாவது எக்ஸ்ட்ரா நான் வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். அப்போ எல்லா இடங்களையும் நான் சுற்றுப்பயணம் பண்ணணும். அப்படின்னா எனக்கு சேஃபான தொகுதி வந்து காட்டுமன்னார்குடி. நான் இன்னொரு தொகுதியில் போய் போட்டிட்டு புதுசாக ஒரு இடத்துல போய் போட்டிட்டு அங்கே நான் பிரச்சாரமே பண்ணாமல் வெளியில் சுற்றி இருந்தேன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்புறம் கூட்டணிக்குள்ளே இந்த கேள்விகள் இருந்துச்சு. எங்கள் தோழர்களும் வந்து இதை பற்றி கொஞ்சம் மாற்று கருத்து சொன்னாங்க ஒரு சில பேர். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட் வைக்கிறீங்க களத்தை பற்றி, களம் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பொழுது ஒரு ஃபேர் அசஸ்மெண்ட் இவன் எலெக்ஷனுக்கு பிறகு அது அப்படிதான் வந்திருக்குதுங்கிற பொழுது இங்க பாரம்பரிய அரசியல் கட்சிகள், அது நீண்ட அனுபவம் கொண்ட அரசியல் கட்சிகள், நீங்கள் உட்பட விடுதலை சிறுத்தைகள் உட்பட களம் இப்படிதான் இருக்குது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணோம். உண்மை இதான் உண்மையா இருக்குது. ஸோ வி ஹவ் டு ஃபைட். வியூகங்களை மாற்றுவது, களத்தில் சந்திப்பது அப்படிங்கிறத விட ஓகே இந்த நரேட்டிவ்ல நம்ம கொஞ்சம் இதை ஒதுக்கி வச்சுட்டா நம்ம தப்பிச்சிரும் அப்படின்னு கருதிட்டாங்களான்னு கேட்குறேன். நம்ம அணிகளுக்கே வந்து ஒரு டவுட் உருவாகுது இல்லை, அது இவர் வந்து ஹங் அசம்பிளி வரும்னு இவரே ஃபீல் பண்றாரு, தொங்கு சட்டசபை வரும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது உளவியலா ஒரு பின்னடைவை உருவாக்கும். அப்படிங்கிறது உள்ளரங்கில் பேசியிருக்கேன். அது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது கரெக்டு தான். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு. அடுத்த 8 தொகுதிகளுக்கும் நம்ம வந்து கூட்டணி குறிப்பாக திமுக அவங்கெல்லாம் தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் எங்களுடைய ஓட்டும் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெற முடியும். இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் 40 ஓட்டு வாங்குறோன்னா அவங்க 60 ஓட்டு போடணும். அப்போ தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். அப்போ அவங்கள வந்து ஒரு கசந்துக்கிட்டு அவங்களோட ஒரு அதிருப்தியை உருவாக்கிக்கிட்டு ஒரு முடிவை நம்ம வந்து நடைமுறைப்படுத்துறதுல உடன்பாடு இல்லை. சரி, ரைட், ஓகே. அதாவது என்னுடைய விருப்பத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டு, அதாவது நான் விரும்பினதே வேண்டாம் அப்படின்னு நானா அதை தள்ளிக்கிறேன். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாம் எதிர்பார்த்தது டிஎம்கேவுக்கு ஷார்ட் ஃபால் வரும்னு, ஆனால் அது வந்து டிவிகேவுக்கு ஷார்ட் ஃபால் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 11 தொகுதி 12 தொகுதி கூடுதலாக இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு நிலை. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், நீண்ட காலமாக நம்ம டிராவல் பண்ணுறோம். அன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சொல்றேன், இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை ஒட்டி நாங்களும் முடிவெடுப்போம், நாங்கள் சேர்ந்து இயங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எதிர்பார்ப்பு. அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் இடதுசாரிகளோடு சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கணும், முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலின் அடிப்படையில் நான் அதை அறிவித்தேன். அதுலேயும் நான் தான் அந்த ப்ரப்போசல் வைக்கிறேன். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்றா முடிவெடுப்போம். அந்த முடிவை இன்றைக்கு கூட்டணி தலைவராக நம்மளை இத்தனை காலம் வழிநடத்தின தலைவர்கிட்ட போயிட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இப்படி முடிவெடுத்துருக்கிறோம்னு நம்ம சொல்லுவோம். நாகரிகமாக சொல்லிட்டு நம்ம இந்த முடிவை நடைமுறைப்படுத்துவோம். அதற்கு முன்னால் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறிப்பிட்ட சில கோரிக்கைகளை நாம் வரையறை செய்து அதை விஜய்கிட்ட சொல்லி அது எது அவர் வந்து உடன்படுறாரோ, உதாரணத்துக்கு டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதில் அவர் உடன்படுறாரா இல்லையா, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அதுக்கு அவர் உடன்படுறாரா இல்லையா நம்ம கேட்டுக்கலாம், ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன், பதவி உயர்வு இடஒதுக்கீடு அதுக்கான ஒரு சட்டம் வேணும், அதை பற்றி நம்ம பேசலாம். மும்மொழி கொள்கை இங்கு கூடாது, ஹிந்தி திணிப்பு கூடாது, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸில் வந்து இந்த ஹிந்தி கட்டாயங்கிறத வந்து நம்ம தவிர்க்க, இந்த மாதிரி சில கோரிக்கைகள் நான் சொன்னேன். அது நல்ல ஒரு விஷயம் தான், நம்ம வந்து பேசலாம், நம்ம காமன் மினிமம் ப்ரோக்ராம் தயார் பண்ணுவோம், நீங்களே தயார் பண்ணுங்க தோழர் அப்படின்னு நான் சொல்லி 2 பேர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். 3 பேரும் சேர்ந்து முடிவெடுப்போங்கிறது ஒரு நிலைப்பாடு. எந்த முடிவாக இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நம்ம மனம் திறந்து வெளிப்படையாக நாகரிகமாக அறிவித்து விட்டு அதை நடைமுறைப்படுத்துவோங்கிறது ஒன்று. காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் தயாரித்து அந்த அடிப்படையில் நம்முடைய ஆதரவை வெளிப்படையாக அறிவிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். இது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னது அதெல்லாம். அதில் அவங்க யாரும் மறுப்பு தெரிவிக்கல. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எத்தனாம் தேதி அவங்களுடைய செயற்குழு, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க செயற்குழு கூட்டிட்டு அதுக்கப்புறம் மாநில குழு கூட்டி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து 8ஆம் தேதி நீங்கள் கூட்டம் கூட்டுறீங்க, அந்த முடிவு வர்றதுக்கு மாலை ஆயிரும். அப்போ நான் எங்கள் கூட்டத்தை என்ன பண்ணேன், நேரடியாக எல்லாத்தையும் கூப்பிட்றது போல நாங்கள் வந்து ஒரு உயர்நிலை குழுன்னு வந்து தலைவர், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், அரசியல் குழு செயலாளர், தேர்தல் பணி குழு செயலாளர், ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளர், செய்தி தொடர்பாளர், இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ் மட்டும் அடங்குற ஒரு குழுவை நாங்கள்
உயர்நிலை குழுன்னு சொல்லி அவ்வப்போது கூடி கலந்து பேசி தான் முடிவெடுப்போம். அந்த கூட்டத்தை நான் வந்து ஆன்லைனில் ஜூம் ஆப்பில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓவர் ஃபோனில் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். 5 மணிக்கு கூட்டம், ஆனால் அது 6 மணிக்கு தான் வந்து தொடங்குச்சு. இப்போ அவங்க கூட்டத்தினுடைய முடிவு வந்த பிறகு அந்த தீர்மானத்தை எங்கள் கட்சியில் வச்சு நான் பேசுகிறோம். இப்போ அவங்க எப்படி வந்து ஒரு செயற்குழுவில் பேசுகிறாங்களோ, மாநில குழுவில் பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் ஒரு உயர்நிலை குழுவில் பேசுவோம் அப்படிங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். வெளியில ஆனா எப்படி பெர்செப்ஷன் இருக்குன்னா, திருமாவளவன் கட்சி தலைவர், அவர் சொன்னா கேட்க மாட்டாங்களா? ஏன் உடனே அர்ஜென்சி? அது வந்து அவங்களுக்கான அர்ஜென்சி சொல்லுவாங்க. நான் எந்த முடிவையும் எங்க கூட இருக்கிற தோழட்ட குறைந்தபட்சம் பொதுச் செயலாளர்கிட்டையாவது நான் கலந்து பேசிதான் நான் முடிவு எடுக்கிறேன். அப்படிதான் இது வரலும் பண்ணிட்டு இருக்கிறோம். கட்சிக்குள்ள ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும்ல. கூட நீண்ட காலமா டிராவல் பண்றவங்களே நான் கலந்து பேசாம எப்படி ஒரு முடிவை ஆட்டோகிராட்டா எடுக்க முடியும் அப்படின்னு அது வரலாம் எடுத்ததில்லை. ஆனா நான் அப்படி முடிவை எடுத்தாவது அவங்கள்ட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தோழர்கள் ஒத்துக்குவாங்க. அது ஒன்றும் இதுவரையில அந்த மாதிரி பெரிய கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்தது கிடையாது. இது வந்து ஒரு மேஜர் டெசிஷன். ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தான். இது சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி தான். அப்போ நம்ம வந்து ஒரு 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் பயணம் பெற்றிருக்கிறோம். திமுக தலைவரை முதலமைச்சர்னு சொல்லி தான் நம்ம வாக்கு சேகரிச்சிருக்கிறோம். திமுக தோழர்கள் வேலை செய்து தான் நம்ம 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து முடிவை எடுத்தாக கூட அதை அவர்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு அதுக்கு பிறகு அறிவிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க கூட்டம் வந்து 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு தகவல் வந்துச்சு. அங்கே வந்து தோழர்கள் பேசினாங்க. அவர் தோழர் வீரபாண்டியன் பேசினார், தோழர் சண்முகம், அவர் தோழர் பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பேசினாங்க. இப்போ நான் உடனே கிளம்பிட்டேன். எங்கள் சிபிஐ ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ கூட இருந்தவங்க நம்ம ஆன்லைன் மீட்டிங் 5 மணி இருக்குது ஞாபகப்படுத்துனாங்க. ஐயோ நம்ம அதே வந்து நம்ம மறந்துட்டு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம ஆன்லைன் மீட்டிங் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், தொடர் மாதிரி எனக்கு வந்து 6 மணிக்கு நாங்கள் வந்து ஆன்லைனில் போடுறோம். இப்போ அதெல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் அதில் அட்டன் பண்ணணும். அது முடிச்சுட்டு 8 மணிக்கு நான் வந்து பார்க்குறேன். அப்போ நாங்கள் ப்ரெஷ்ஷாக மீட் பண்ணிடலாமா? அவங்க வேற வந்து உட்காந்துருக்காங்க, லெட்டர் கொடுக்கணும். நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுல 2 கட்சியில் முடிவு பண்ணிட்டோம். அதை நாங்கள் வந்து சொல்லலாமா? நாங்கள் தாராளமாக சொல்லுங்க தோழர். அதில் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் பற்றி எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இப்போ அவங்க தான் டக்குன்னு ஆதரிக்கிற இடத்துக்கு போய் டிவிகே சப்போர்ட் லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நாம அது பேசுறதுக்கான கால அவகாசம் இல்லை. அதில் அன்கண்டிஷனல் சப்போர்ட். ஆமாம், அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுங்கிற ஒரு இடத்த அரைவ் பண்ணுறதுக்கு செயற்குழு, மாநில செயற்குழு, தலைமை குழு எதுவும் கூடி பேசியிருந்தாலும் இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேசியிருந்தீங்கல்ல, சில நிபந்தனைகள் அடிப்படையில் அரசியல் ரீதியான கோரிக்கைகள் தான் இடதுசாரிகள். இது காமன் மினிமம் ப்ரோக்ராம். இது விசிகேவுடைய கோரிக்கை இல்லை. நாம 3 கட்சி அரசியல் கோரிக்கை தான் அது. 3 கட்சி ஒன்னா சேர்ந்து ஒரு கோரிக்கை வைப்போம் சொல்லிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்களும் அன்கண்டிஷனல் சப்போர்ட். இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் மட்டும் தான் கண்டிஷன்ஸ். அதான் நிபந்தனைகள். அதான் நிபந்தனைகள். அதாவது மினிஸ்ட்ரியில பதவி அது அமைச்சரவையில் பதவி ஏற்கிறதா இல்லையாங்கிறது ரூல்ட் அவுட். வேண்டாம், பதவி ஏற்கிறது இல்லை, அமைச்சரவையில் இடம்பெறது இல்லை. ஆனால் பொதுவான கோரிக்கைகளை முன்வைக்கிறது அந்த கண்டிஷன்ஸ். பட் அவங்க வந்து அவங்களோட ஹைகமாண்ட் சொல்லிட்டாங்க, நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, நேஷனல் செக்ரட்டரி அவங்க சொன்னாங்க. அதனால மாநில குழுல இந்த முடிவு எடுத்தாச்சு. மாநில குழு நடந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்திருக்கிறாங்க. உடனடியாக கவர்னர் 4 மணிக்குள்ள கேட்குறாரு, அதனால 4:30 கேட்குறாரு, நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்களும் வந்துருங்க அப்படின்னா சரி, நானும் வரேன்ட்டு போனேன். அப்புறம் இந்த உயர்நிலை குழு கூட்டத்தை வந்து நினைவுபடுத்தினாங்க. இப்போ நம்ம அதை பேசிட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆன்லைன் கூட்டத்துக்கு போயிட்டோம். இப்போ ஆன்லைன் கூட்டத்தில் நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து லேப்டாப்பில் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். 30-32 பேர் அதில் பங்கேற்றாங்க. இப்போ அதில் பெரும்பான்மையான கருத்து என்ன வந்ததுன்னா, லெஃப்ட் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்கறது சரி, அவங்க அமைச்சரவையில் ஏற்கலை அப்படிங்கிறது, பங்கேற்கலைங்கிறது சரி. ஆனால் நாம் அப்படி எடுக்க வேண்டாம், நாம் அமைச்சரவையில் பங்கேற்கிற முடிவு எடுப்போம், ஆதரவு நல்கும். அதை வந்து பேசாமலே நீங்கள் டக்குன்னு எப்படி போய் ஆதரவை தெரிவிச்சிட முடியும் அப்படிங்கிற கருத்து வந்துச்சு. இப்போ 8:45 தான் கூட்ட முடியுது, 8:30 8:45 முடியுது. நான் தான் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினேன். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பேசி முடியும் போது எதுவாக இருந்தாலும் தலைவர் எடுக்கிற முடிவு இறுதி முடிவு, அவர் எடுக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு முன்னணி பொறுப்பாளர் சொல்கிறாங்க. இப்போ 8:45 முடிச்சது பிறகு நான் வந்து அவங்களுக்கு தொடர்பு போடுறேன், தோழர் வீரபாண்டியன்ட்ட. அப்போ அவங்க வந்து இல்லை லேட் ஆகிடுச்சு தோழர், நீங்கள் நாம் நாளைக்கு கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, திமுக தலைவரை போய் சந்தித்து நாங்கள் இப்படி முடிவு எடுத்துட்டோம்,
கம்யூனிஸ்டுகள் எடுத்த முடிவை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நாங்கள் போகிறோம். அதாவது ஏற்கனவே விவாதித்ததன் அடிப்படையில் அது அடிப்படையில் முடிவை அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம இங்கே ஆதரவு தருவது, அவ்வளோதான். இன்னொரு செய்தி நம்ம மறந்துட்டோம். இதுக்கிடையில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நான் எங்கள் கூட பொதுச் செயலாளர் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு 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 செய்தி சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு, அதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. தொடக்கத்தில் நான் வந்து அது வந்து அவர் நல்ல அணுகுமுறை இல்லை அப்படின்னு நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். உடனே ஒரு தோழர் வீரபாண்டியன்ட்டு இதை இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ அவரும் வந்து இல்லை, அது சரியான அணுகுமுறை இல்லை, அது அரசியல் பிழை அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இது வந்து காலையில் 7ஆம் தேதி காலையிலே இது நடந்தது. 8ஆம் தேதி 7ஆம் தேதி காலை தான் நினைக்கிறேன், பகல் வேலையில் நடந்தது. இப்போ 8ஆம் தேதி நான் சாயந்தரம் வந்து இரவு வந்து 8:45 9 மணி அளவில் திமுக தலைவரை சந்திக்கிறதுக்கு போகிறோம். அப்போது அவர் வந்து நீங்கள் கோஹெட் எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்களோ, கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து முடிவெடுத்தீங்களோ அந்த முடிவை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு இரவு தான் உங்களை அவர் கட்டாயம்லாம் படுத்தலை. அவருக்குலாம் எதுவும் சொல்லுங்க. அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே இல்லை, வெளியில மீடியாவில் சொல்லப்பட்டது எப்பவும் அப்படிதானே. ஆரம்ப காலத்துல இருந்து ஏன் திமுக விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, திமுக விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாருன்னு ஆளாளுக்கு ஒரு நேரேஷன். இப்போ எனக்குன்னு வந்து ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தோழருடைய உணர்வுகளையும் நான் மதிக்கணும், அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும். அப்படிதான் நான் வந்து முடிவு எடுத்துக்கிட்டு வரேன் இவ்வளவு காலமும். இப்போ அர்ஜுன் மேலே அப்போ வந்து திமுகவை எதிர்த்து கடுமையாக பேசினார் உடனே ஏன் திருமாவளவன் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு அவங்க எல்லாம் வெளியிலேருந்து எனக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. கட்சி நடத்தி பார்த்தா தான் தெரியும். கட்சி நடத்தாமல் உதிரிகளாக இருந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க வெளியில். இப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு கட்சியை எப்படி உருவாக்கணும், அந்த கட்சியில் என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான விவாதங்கள் நடக்கும், அந்த விவாதத்தை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கிளை அமைப்பாய் திரட்டுவதில் இருக்கிற அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது கட்சி நடத்தி பார்த்தனா தான் தெரியும். நடத்துனவங்கள்ட்ட தான் நம்ம இதை சொன்னாலும் புரியும். கட்சி நடத்தாதவங்கள்ட்ட சொன்னால் புரியாது. அது தொலைக்காட்சி அல்லது சில சமூக ஆர்வலர்கள் அன்றைக்கு இரவு வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 9 to 10 அந்த சமயத்தில் அவர் இங்கே கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. தெரிஞ்ச விஷயம் தான், நான் மறைஞ்சா போகிறோம் இல்ல கொடிக்க இல்ல பட் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு அதுக்கான ஒரு மூட் செட் செய்யப்பட்டது. இல்ல நான் சொல்லிடுறேன், சீக்வன்ஸா நான் சொல்லிடுறேன். இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஆக்சுவலா வந்து சிபிஐ ஆஃபீஸ் போறது தான் பிளான். இப்போ அது மணி 8:30 மேல ஆயிடுச்சு. இப்போ அவங்க எல்லாமே வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், அவர்கிட்ட போய் சொல்லிக்கலாம், நாளைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள பேசி முடிச்சுட்டோம். அப்போ நாங்கள் ஒரு 2-3 பேருங்க போனோம். அவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து 2 minutes 3 minutes எங்கள்கிட்ட பேசினாரு. கோஹெட் அப்படின்ட்டார். அவங்க அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, கம்யூனிஸ்டுகள் அந்த முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கலாம், பிரச்சனை. இப்போ அங்கே இருந்த ஒரு டீம் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சருங்கிற இது நிராகரிக்கப்பட்டுச்சு. ஒரு காமன் கேண்டிடேட்டா, ஏன்னா நீங்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறீங்க, அதனால ஒரு காமன் கேண்டிடேட்டுங்கிற அடிப்படையில் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிகிறது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னப்ப நான் சிரித்தேன். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற வேலையாங்க, முதல்ல இது முன்மொழியவே முடியாது, இது நம்பிக்கைக்குரியதாகவும் இல்லை அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி முதலமைச்சராக இருந்து திமுக சப்போர்ட் பண்ண முடியாது, அல்லது உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் கேண்டிடேட் சொல்லி தான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண முடியாது. ரெண்டும் எதிர்புதிர்மான கட்சிகள். ஒரு காமன் கேண்டிடேட், அதுவும் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், தமிழ்நாட்டுக்குள்ளே இதுவரையிலும் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவானதில்லை. ஒரு காலத்தின் கட்டாயம் இது உருவாகியிருக்கு. ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்குது. இது வந்து நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலை, உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி டிஎம்கே விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுரும். ஆனால் இந்த குறிப்பிட்ட டிஸ்கஷனை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா என்கிற அளவிலாவது தமிழ்நாட்டை ஆண்ட இருபெரும் கட்சிகள், அது வேற வேற காரணங்களுக்காக வேற வேற நோக்கங்களுக்காகவே கூட இருக்கட்டும், இப்போ அலையன்ஸுங்கிறது அஃப்கோர்ஸ் 2 ஐடென்டிக்கல் பார்ட்டிஸ் கம்மிங் டுகெதர் கிடையாது. ஒரு சிமிலர் பொலிட்டிக்கல் அன்னைக்கு இருக்கிற அஜெண்டா அடிப்படையில் வர்றாங்க. இப்படியான சூழல் இப்போ வந்து திரும்ப ஒரு பொது வேட்பாளர், தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற டிஸ்கஷனே கூட அதை வந்து ஏன் இதை நேர்மறையாக ஏன் அணுகக்கூடாது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் விவாதிக்கப்படலை. வெளியில இதை பற்றி என்ன டிஸ்கஷன் நடக்குதுங்கிறதே நான் பார்க்கல. நான் சோசியல் மீடியாவை பார்க்கல, சேட்டலைட் டிவி பார்க்கல, எதுவுமே தெரியாது எனக்கு. ரைட், இதை கன்சிடர் பண்ணி கூட பார்க்கக்கூடாதா? இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னு, என்ன எதிராக பேசினாங்களா, ஆதரிச்சு பேசினாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 8ஆம் தேதி இரவு
என் கூட இருக்கிற தோழர்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்லும்போது நாங்கள் ஃபன்னியாக இதை வந்து ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் நடக்கிற கதையாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இல்லை, இப்படி ஒரு இனிஷியேஷன் நடந்திருக்கு, ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கு, ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. அதை அதிகாரப்பூர்வமாக யாரும் எங்கள்கிட்ட வந்து உறுதிப்படுத்தலை. நாங்கள் அதை வந்து சாதாரணமாக கடந்து வந்துட்டோம். இப்போ எங்கே டிலே வருது அப்படின்னா, அந்த ஆன்லைனில் வந்து நடந்த டிஸ்கஷனில் கடைசியாக சொல்லப்பட்டது என்ன, தலைவர் எடுக்கிற முடிவு. இப்போ தலைவர், நான் என்ன சொன்னேன், பொதுச் செயலாளர்களோட கலந்து பேசிட்டு கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க 2 பேர் தான் பெரும்பாலான முடிவுகளில், அரசியல் முடிவுகளில் அவங்கள 2 பேரோட நான் வந்து பேசுறது. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஏன்னா நைட்டில் ஒவ்வொரு 32 பேர் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது, யார் யார் அதை கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியாது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. வந்துச்சு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் கூட, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க, என்னென்னு நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் நாளைக்கு ஒரு இன்டோர் மீட்டிங் மாதிரி நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறோம். இப்போ நான் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறேன், ரவிக்குமார் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார், சிந்தனை செல்வன் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார். அவங்க ரொம்ப ரேர் சென்னைக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறது. வழக்கமாக டக்குன்னு 2 பேர் விழுப்புரம் போயிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லி தான் அடிக்கடி நம்ம கூப்பிட வேண்டியிருக்கோம். அன்னை பொறுத்தவரையில் இங்கே தங்கியிருந்தாங்க, நல்லது. அப்போ அவங்களுக்கு நான் வந்து காலையில் தான் தகவல் கொடுக்குறேன். நாளைக்கு சந்திப்பும் சொன்னேனே தவிர எப்போ எங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா நான் எங்கே இருக்கிறேங்கிறத வந்து முதல்ல டி நகரில் ரெசிடென்சி டவரில் தங்கியிருந்தேன். அங்கே நான் போனது அரை மணி நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ப்ரெஸ்ஸும் வந்துட்டாங்க, எக்கச்சமாக கூட்டம் கூட்டிட்டாங்க. நான் ஒரு டெசிஷனே எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு நான் வந்து வேற ஒரு ஹோட்டல் ஷிஃப்ட் பண்ணி தங்கிட்டேன். என் கூட 2 பேர் தங்கியிருந்தாங்க. காலையில் எழுந்துச்சு அவங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் தங்கியிருக்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துருங்க. வன்னியரசு ஊருக்கு போயிருக்காரு. நீங்கள் தானே திட்டமிட்டு அனுப்பி வச்சதான். அதுதான், இப்படி தான் பேசுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும். அதாவது வன்னியரசு வெற்றி பெற்ற உடனே அங்கனூருக்கு போய் எங்கள் அப்பாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தணும்னு சொன்னார். போயிட்டு வாங்க சொன்னேன், போயிட்டு வந்துட்டார். அது லைவ்லேயும் வந்து அடுத்த நாள் வந்து என்ன சொன்னார், நான் ஊருக்கு போகணும், அப்பா நினைவிடத்துக்கு போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன்னாரு. இப்போ இங்கே வந்து ஒரே பரபரப்பாக இருக்குது, நீ இங்கே இருக்கணுமே அப்படின்னு. அதாவது நீண்ட கால அரசியல் பங்கேற்புக்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை ஆமாம். அப்புறம் என்ன பண்ணாரு, நான் போயிட்டு வந்துடுவேனே, அடுத்த ஃப்ளைட்டில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இவர் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவர் போயிட்டு வான்னு சொன்னேன், எனக்கு நினைவில் இல்லை. அப்புறம் அந்த ஃபோன் படித்தா, அண்ணா நான் இங்கே தான் வந்திருக்கிறேன் அப்படின்னாப்புல. இல்லைப்பா நீ அவசரமாக வரணுமே, 9:30 மணி ஃப்ளைட்டு, இப்போ லாஸ்ட் ஃப்ளைட் என்ன, இந்த ஃப்ளைட்டை புக் பண்ணி வாங்கன்னு. இப்போ இங்கே தான் உட்காந்துருக்காரு, கேட்டுட்ருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லை நான் அது டிக்கெட் கிடைக்கல, நான் நாளைக்கு 9ஆம் தேதி காலையில் 8:45 ஃப்ளைட் போட்டுருக்கேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ அவர் இருக்கிறார், அவர்கிட்ட செக் பண்ணிங்க, நீ நைட்டே கார் எடுத்துக்கிட்டு பை ரோடே வந்துடு. நாளைக்கு 8:45 நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சா 9:45 10 மணி தான் வெளியே வருவீங்க. அதுக்கு பிறகு நான் இருக்கிற இடத்த தேடி வர்றது 1 மணி நேரம் மேலே ஆயிரும், 11-11:30 ஆகிடும். நம்ம அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்குது, நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய தேவை இருக்குது. 8ஆம் தேதியே நாங்கள் அந்த ஃபார்மெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம். கவர்னர் பங்களாவிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதில் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு டிவிகே டு ஃபார்ம் கவர்மெண்ட் அப்படின்னு மேலே டைட்டில் போட்டு ஒரு ஃபார்மெட் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நாங்கள் 8ஆம் தேதியும் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம். ஆனால் கையெழுத்து எங்கள்கிட்ட வாங்க முடியாது. ஏன்னா இவர் வந்து விருதுநகரில் இருக்கார், அவங்க சொந்த கிராமத்தில் இருக்கார். இன்னொரு எம்எல்ஏ ஜோதிமணி காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிறாரு. அவரை நாங்கள் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம். அவர் அங்கே 12 மணிக்கு கிளம்பி நாங்கள் விடிய காலையில் வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அவர் கூட வந்தது தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவழகனும் ஷேக் வேராவும். அவங்க அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல தங்க வச்சுக்கிறாங்க. இப்போ இவர்கிட்ட நான் வந்து இரவோடு இரவாக பை ரோடு வந்துருங்கன்னு சொன்னேன். சரின்னு சொன்னார். ஆனால் அவர் இரவோடு இரவாக வரல. அவருக்கு காரு அமையல, எனக்கு லம்பார் பெயின், என்னால் அவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அடுத்த நாள் காலையில் சொல்கிறார். கரெக்டாக 8:30 அடிக்கிறேன் நான் காலையில். நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன்னாரு. ஏன் நீ நைட்டு வரலையா, ஃப்ளைட்டு இது காரில் வரலையா நான் கேட்டேன். இல்லைண்ணா நான் அப்படியே ஃப்ளைட்டில் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவர் இறங்கி, அப்போ அவருக்கு நான் சொல்கிறேன், வரும்போது நீங்கள் வந்து ரவிக்குமாரை போய் பார்த்துட்டு, ரவிக்குமாரும் சிந்தனை செல்வன் ஒரே இடத்துல தங்கியிருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எங்கே தங்கியிருக்கேன்னு சொல்கிறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க. காரில் கொடி கட்டிட்டு வர வேண்டாம், நீங்கள் தனியாக வாங்க. ஏன்னா அந்த மீடியாலாம் ரொம்ப சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிடக்கூடாது, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்கஷன் எதுக்காக அந்த டைம், அதாவது ஜெனரல் செக்ரட்டரியோட பேசுகிறேன்னா, மினிஸ்ட்ரியில் பங்கேற்கிறதா வேண்டாமாங்கிற கருத்து. இப்போ நான் வேண்டான்னு சொல்கிறேன். அதே கூட்டத்தில் நாம் வந்து அவுட் சைட் சப்போர்ட் தான், கம்யூனிஸ்டாக தான் எடுத்துக்கிறாங்க, நமக்கும் அதுதான் நல்லது. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு, அவ்வளோதான்.
கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது. கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ரீஎலெக்ஷன் வந்துடக்கூடாது, நம்மால ஆட்சி அமைக்க முடியாம போயிடுச்சுங்கிற கெட்ட பேரு நமக்கு எதிராக வந்துடக்கூடாது. இதனால நம்ம ஆதரவு, அவ்வளவுதான். நாம திமுக கூட்டணியிலே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. ஆதரவு மட்டும் நம்ம நல்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதுக்காக இவங்களை வந்து அதை நான் தங்கியிருக்க இடத்துக்கு வர சொல்றேன். இவங்க வந்து சேர்றதுக்கு எத்தனை மணி ஆச்சு? 12 ஆச்சு. ஏன்னா இவர் 10 மணிக்கு இறங்கி அவங்க இடத்துக்கு போறதே 11 மணி மேல ஆச்சு. அங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஓலா புக் பண்ணி என்கிட்ட வந்து சேர்றதுக்கு 12 ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு மேல அந்த எம்எல்ஏ வராரு. கிட்டத்தட்ட 12:45 1 மணி இருக்கும் அவர் வரும்போது. நாங்க இதை பத்தி டிஸ்கஷனே இன்னும் பண்ணல. இதை பத்தி மினிஸ்டர்ஷிப் வேணுமா வேணாமா, பங்கெடுக்கிறதா இல்லையா, அமைச்சரவையில பங்கேற்பதா வேண்டாமா, இதை பத்தி பேசி முடிவே நாங்க எடுக்கல. இதற்கு இடையில அந்த ப்ரொபோசல் சம்பந்தமாகவும் சிலர் எங்கள்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது, 1-2 பேர் வந்து ஏடிஎம்கேல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாரும் முக்கியமான தலைவர்கள் பேசல. இடையில இருக்கக்கூடிய சில நெருங்கிய நண்பர்கள், இப்போ எனக்கும் சில பேர் வேண்டியவங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு, இது வந்து திமுகவோ அதிமுகவோ வந்து சேர்ற ஒரு முயற்சிங்கிறத விட உங்களை முதல்வராக்கணும்னு ப்ரப்போஸ் பண்ணுறதே இன்னைக்கு அவங்களுக்கு நேர்ந்திருக்கிற ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இதையே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை அப்போ வரும் கூட அது நான் நம்பலை. நான் எப்படி நம்பினா ஓப்பனாக ரவிக்குமார்ட்ட சொன்னேன், இது வந்து டிலேயிங் டாக்டிக்ஸ் நான் பார்க்குறேன், நம்மகிட்ட இப்படி சொல்கிறதன் மூலமாக நாம் இதுக்கு ஈல்டாகவும் நினைக்கிறாங்க, தாமதமாச்சுன்னு சொன்னால் பிரசிடென்ட் ரூல் வந்துடும், அதுக்கான வாய்ப்பையும் இது தரும், இது உண்மையான தகவலாக இருக்க வாய்ப்பு இல்லை தோழர். அப்படி உண்மையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து ஈல்டாக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளின் அடிப்படையில் முடிவெடுப்போம்னு நம்ம அறிவிச்சாச்சு. பேப்பரை நம்ம வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம். யார்கிட்ட? ஆதவ் அர்ஜுன் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாப்ல. 8ஆம் தேதி காலையில். அதை ரவிக்குமார் கொண்டாந்து என்கிட்ட காட்டினார். நான் அதை கொண்டு வந்து இன்னொரு தம்பிக்கு ஃபார்வேர்ட் பண்ணி போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்கன்னு கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இது 8ஆம் தேதி நடந்தது. இப்போ 9ஆம் தேதி நாங்கள் 1 மணிக்கு தான் வந்து ஆக்சுவலாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோம். இதுக்கு இடையில சில தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நீங்கள் உடனே கடிதம் கொடுத்துட வேண்டாம், ஒரு சில பேர் பேசுகிறாங்க. நாங்கள் அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. வன்னியரசு எல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த பிரிண்ட் அவுட்டை போய் எடுத்துட்டு வர சொல்கிறோம். அதில் வந்து 8ஆம் தேதின்னு தான் போட்டுருது. ஏற்கனவே இருந்ததில் இன்னைக்கு தேதி 9. அடுத்து வெறும் வெள்ளை பேப்பரில் இருக்குது, அது லெட்டர் ஹெட் எதுவும் இல்லை. அதனால் என்னுடைய லெட்டர் ஹெட் எடுத்துருவாங்க அப்படின்னு என்னுடைய செயலாளர் தயானந்த் ஃபோன் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் பயங்கரமாக சத்தம் போட்டுகிட்டே இருக்கோம், எங்கே இருக்கீங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம். அப்போ அந்த லெட்டர் ஹெட் அவர் எடுத்துகிட்டு வர்றது ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து வர சொல்லிட்டேன். ஒரு கவரிங் லெட்டர், ரவிக்குமார் தான் டிராப் போடுறாரு. அந்த கவரிங் லெட்டர் நான் படித்து பார்த்துட்டு அதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வர சொல்கிறோம். அதில் நாங்கள் கையெழுத்து போட்டு, இவங்க தனியாக ஃபார்மட் இருக்கு பாருங்க, அதுலேயும் உங்களை கையெழுத்து போட சொல்லி அதுக்கு கீழே நான் கையெழுத்து போட்டு ஆத்தென்டிக்காக இருக்கணும், அது என்னுடைய ரப்பர் ஸ்டாம்ப்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஆதவர்ஜின்னு நாங்கள் கூப்பிட்றோம். நான் தான் கூப்பிட்றேன், வாங்க அப்படின்னு. எங்கே இருக்கீங்கன்னாரு இந்த இடத்துல சொன்னால் அவர் வந்து சேர்றது ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து சில விஷயங்களை பேசினா அவர் உடனே விஜய்க்கு ஃபோன் போட்டு லைன் போட்டு கொடுத்தாரு. விஜய் எங்கள்கிட்ட ஃபோனில் பேசினார். அதெல்லாம் கிட்டத்தட்ட 3:45 இருக்கும். மினிஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க. அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுங்கிற ஒரே ஸ்டாண்டு. ஆனால் இயக்கத்தோழர்கள், பொதுச் செயலாளர், வன்னியரசு எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாம் வந்து கம்யூனிஸ்டுகள் மாதிரி முடிவெடுக்க வேண்டாம், நாம் அமைச்சரவை இடம் பெறுவோங்கிற கருத்து தான் அன்னைக்கும் இருந்தது. அப்போ நான் ஒரே அடியாக சொல்லிட்டேன், அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான், நான் அப்படி தான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு 4 மணிக்கு அவரை ஆதவ அர்ஜுனை அவர் எங்களுக்கு ஹக் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு, பெரிய நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் விஜய்க்கு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அவரும் எங்களுக்கு கோடானு கோடி நன்றி சார் அப்படின்னு சொன்னார். அவர் வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு நான் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வரேன். இங்கேருந்து நான் ஏர்போர்ட்லேருந்து அங்கே வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும் டிராஃபிக்கில். 4:45 5 மணி வந்து சேர்ந்தேன். இதில் என்ன டிலே இருக்கு? இதில் டிலே இருக்குது. இருங்க நான் சொல்கிறேன், யாரும் எங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணல. நான் வந்து 10 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு யாருக்கும் அஃபிஷியலாக அனுப்பலை. 11 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு நான் யாருக்கும் அனுப்பலை. 4 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு நான் யாருக்கும் அஃபிஷியலாக அனுப்பல. இன்னைக்கு அறிவிக்க போறாருங்கிற யூகத்தின் அடிப்படையில் ப்ரெஸ் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டாங்க. அவ்வப்போது அங்கே நம்ம அசோக் நகர் அவங்க கேட்கறதுனால அவங்க சொல்றாங்க, எப்போ வருவாருன்னு கேட்கறதுனால வேற வழி இல்லாமல் அவங்க சொல்றாங்க. நான் கூட கூப்பிட்டு சத்தம் போட்டேன், ஏன்பா நான் உனக்கு சொன்னேன் 4 மணி 3 மணி நீ ஏன்பா டைம் கொடுத்துட்டு இருக்கிறேன், ப்ரெஸ் வரதான் செய்வாங்க, நாம வந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஒவ்வொருத்தையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். பார்ட்டி டிஸ்கஷன் எனக்கு புரியுது.
பிரச்சனை என்னன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப்ல ஆதரவு முடிவெடுத்த உடனே நீங்க ஏன் அறிவிக்கலன்னா இது என்ன அப்ப நான் எதுக்கு கட்சி நடத்துறேன்? ஏங்க அவங்க மாநில குழுல பேசி முடிவு பண்ணாங்களா இல்லையா? இல்ல சிபிஐ சிபிஎம் மட்டும் சரி, அவங்க அது ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் இருக்கு. நாங்க மாநில கட்சி, ஆனா எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் நாங்க வச்சிருக்கோம்ல. இந்த ப்ரொசீஜர் தான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொசீஜரா ஸ்ட்ரக்சரலா பார்ட்டிக்கு என்னென்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படிங்கிற சொல்லி முடிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு இன்டர்நெட் யோகம் வந்துருச்சு. எவ்ரிதிங் எல்லாமே எங்களுக்கு உடனே வேணும் அப்படிங்க அரிஞ்சு வெளியில வருது இல்ல. அதுக்கு நாம இதுவே ஒரு ஜெனரேஷனல் கான்ட்ரடிக்ஷனா என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் இந்த கான்ட்ராடிக்ஷனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே உயர்நிலை குழு கூட்டத்தில இருந்தே நாம அமைச்சரவையில பங்கேற்கணுங்கிறத திரும்ப சொல்றாங்க. நான் வேண்டாம் நான் சொல்றேன். இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் எங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. முடிவெடுக்க தாமதமாகுது ஆட்டோமேட்டிக்கா. இதன் பொருள் இதுல ஒன்றும் தாமதமே கிடையாதுங்க. இல்ல தாமதம் சொல்றது ப்ரொசீஜரலா தாமதமே கிடையாது. அவங்க என்ன அர்ஜினாக்க கவர்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டாரு, கெடு கொடுத்துட்டாரு. அப்படிதான் எந்த கெடும் கவர்னர் தான் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து தாமதமானால் பிஜேபி எதிரான நிலை எடுத்துருங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த அச்சம் எங்களுக்கும் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், அவங்ககிட்டே பேசினேன். யார்கிட்ட? ஆதவர்ஜன்கிட்ட 7ஆம் தேதி பேசினேன், 8ஆம் தேதி பேசினேன், 9ஆம் தேதி பேசுறேன். நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் வந்து நாங்க கொடுக்கறதுங்கிற முடிவு எடுத்தாச்சு. ஆனா அதை முறைப்படி நாங்க செய்யணும். எங்களுடைய கூட்டணி தலைவர்கிட்டையும் நாங்க சொல்லணும். இப்படிதான் நான் சொன்னேன். எங்க கூட்டணி தலைவர்கிட்டையும் நாங்க சொல்லணும், நான் இந்த முடிவு எடுக்கிறோம், நாங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ண போறோம், இதை நாங்க சொல்லணும். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரூமர்ஸ் போச்சு நமக்கு தெரியாது. இப்போ லெஃப்ட் வந்து அவங்களுடைய ஹைகமாண்ட் சொன்னாங்க, மாநில குழுவில் எடுத்தாங்க, அவங்க ப்ரொசீஜரெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு கட்சி இருக்கு, நான் தனிநபர் இல்லை, நான் ஒரு முடிவு எடுத்தா அதை எங்க கட்சிக்காரங்க கேட்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறதுக்கு நன்றி. அந்த அளவு கட்சியில ஒரு கட்டுப்பாடு இருக்குங்கிறது உணரப்படுதுங்கிற வகையில் எனக்கு நன்றி. ஆனா நான் ஒரு டெமோக்ரேட். விஜய் சார்ட்டையும் நான் வந்து இல்லை சார், நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் நான் சொல்லிட்டேன். அவர் சார் இந்த மாதிரி தகவல் வந்துச்சு, நான் உங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கேன் சார், ஒன்றும் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், தயங்க வேண்டாம்னு அவர் சொன்னப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அதுக்காக நாங்கள் வந்து டிலே பண்ணல, எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சார், நான் அதை வந்து முடிவு எடுத்துட்டோம், இப்போ கையெழுத்து போகிறது தான் பாக்கின்னு சொல்கிறோம். அப்போல்லாம் ஆதவர்ஜி நாங்கள் இருக்குதார், அவரை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி வந்து நம்முடைய ரவிக்குமார் நம்பருக்கு வந்தார், அவரும் கான்கால் போட்டு கொடுத்தாரு. யார்கிட்ட? விஜய் சார். இப்போ 2 தடவை அந்த டைமில் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசினேன், 3 தடவை அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இப்போ அவங்ககிட்ட நான் வந்து அந்த கமிட்மெண்ட்டை நான் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இதில் வந்து எந்த விதமான பார்கெயினும் நான் வந்து யார்கிட்டையும் பேசலை. கட்சிக்காரங்களுடைய விருப்பம் வந்து வெளிப்படுத்தினாங்க, என்னன்னா அமைச்சரோட பங்கேற்கணும், அதுவும் தலைவர் திருமாவளவனும் பங்கேற்கணும். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து எம்எல்ஏ இல்லை, எம்பி பதவியை ரிசைன் பண்ணணும், பை எலெக்ஷனில் போட்டியிடவும், இதெல்லாம் இந்த லஜ்ஜையெல்லாம் வேண்டாம். திருச்சி கிழக்கு அப்படி போட்டியிடுறது அமைச்சரோட போறதுன்னு சொன்னாக்க நாம வந்து இந்த சப்போர்ட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உட்காருங்க, நம்ம பேசுவோம். அது ஒன்றும் ரீஓப்பன் பண்ண கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. நாம அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம், ஃப்ரீயா. திருச்சி கிழக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை, இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் நான் நேராக பேச போனேன். நான் போற நேரத்துலையும் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, சார் நீங்கள் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டு, நீங்கள் வந்து லெட்டர் கொடுத்தா கூட பரவாயில்ல, தயவுசெய்து பேச மீட் பண்ண வேண்டாம்னு ஒரு நண்பர் என்கிட்ட சொல்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், அறிவிச்சிட்டோம், அதுக்கு நான் ஈல்டு ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணேன். இதில் வந்து எப்போதுமே நம்மளை பிடிக்காத ஒரு கும்பல் இருக்குது, காழ்ப்புணர்ச்சியை கற்கிற கும்பல் இருக்குது. உடனே திருமாவளவன் வந்து ஏன் டிலே பண்ணாரு அப்படின்னா, ஏன் இதில் என்ன டிலே எனக்கு புரியல. ஏதாவது யாராவது டெட்லைன் வச்சாங்களா? அந்த டெட்லைனை நான் தாண்டிட்டேன்னா? டெட்லைனும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 9ஆம் தேதி இல்லை, 10ஆம் தேதி இல்லை, 11ஆம் தேதி வரலும் கூட என்ன ஒரு டியூரேஷன் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும், நம்பரை ப்ரூவ் பண்ணணும். இவங்க போய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் வந்து அமைச்சர் ஆட்சி அமைக்கிறது எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா கவர்னரால் மறுத்திருக்க முடியாது. இவங்க காங்கிரஸ் உடைய 5 பேரை கொண்டு போய் சேர்த்து கொடுத்தோடனே அவன் 108, 5, 113 தான் இருக்கு, அதில் ஒன்று ரிசைன் பண்ணிட்டுனா 112 தான் இருக்கு, மிச்சம் எங்க ஆள் இல்லையா, எண்ணிக்கை இல்லையா அவன் கேட்க ஆரம்பிச்சு. அதுவும் ப்ரொசீஜரல் கொஸ்டின் தானே, அது நார்மலா லாஜிக்கல். லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு மட்டும் சொல்லியிருந்தா அவங்க கூப்பிட்டு தான், அவங்க வேற வழியே கிடையாது. அப்படி போய் அப்ரோச் பண்ணப்படலை. அந்த மாதிரி இவங்க அப்ரோச் பண்ணாம காங்கிரஸ்காரங்க முந்திக்கிட்டாங்களா அல்லது டிவிகே காரங்க முந்திக்கிட்டாங்களா யாருக்கும் தெரியாது. அது வந்து ஒரு ஃபவுல் பிளே பண்ணிட்டாங்க அவங்க. அதுல போய் இவங்க வந்து ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் வச்சிடக்கூடாது. எங்களுக்கு வந்து சப்போர்ட், நான் ஃப்ளோர்ல வந்து என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கனாக்கா கவர்னரால மறுத்திருக்க முடியாது. இப்போ இதை தான் நான் அன்னைக்கு நைட்டே போயிட்டு ஆதவர்கிட்ட சொன்னேன், ஏன்பா நீங்க இது மாதிரி ராங் மூவ் பண்ணிருக்கீங்க, எதுக்கு நீங்க அவசரப்பட்டு காங்கிரஸ் வந்து உள்ள தூக்கி உள்ள போட்டிங்க, அது வந்து நீங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் தானே பண்ணிருக்கணும். எங்களெல்லாம் நீங்க கலந்து பேசுனீங்களா அல்லது கம்யூனிஸ்ட்ல கலந்து பேசுனீங்களா?
நீங்கள் பாட்டுக்கு காங்கிரஸோட பேசி டக்குன்னு போனீங்கன்னாக்க இப்போ இந்த 112 வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு நான் 7ஆம் தேதியே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நீங்கள் அவர்கிட்ட வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்டில் அந்த முடிவு எடுக்க போகிறாங்கிறத வச்சு தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். 8ஆம் தேதி அவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க, அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அது அப்பவும் நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறேன், நாங்கள் அந்த முடிவு தான் எடுக்க போகிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எடுத்துட்டாங்களே உடனே நீங்கள் கொடுங்க அப்படின்னா நான் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி எந்த யுகத்தில் இந்த முடிவு எடுக்கிறீங்க? 24/7 நியூஸ் சேனல் போகுது, 24/7 சோசியல் மீடியா லைவ் போகுது, 24/7 இன்ஸ்டாகிராமில் கரண்ட் அப்டேட் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த யுகத்தில் டேட்டாஸ் வந்து இப்போ நீங்கள் திருமாவளவன் அவர்கள் முடிவெடுக்க போகிறாருங்கிற செய்தி வந்து அது அவ்வளோ பரபரப்பு தராது. அப்போ திருமாவளவன் இப்படி ஒன்று செய்ய போகிறாரா அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் ஸ்பைஸ் ஆடப் ஆகும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு பரபரப்பு இருக்குது, ஒரு பரபரப்பு வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் முடிவெடுக்கிற வரைக்கும் 24/7 இதை ஓட்டுறதுக்கு நியூஸ் சேனல்ஸை பொறுத்தளவுக்கு கண்டென்ட், லைவ்ல வச்சிருக்கிற கண்டென்ட். அப்போ நீங்கள் வந்து ஒரு நியூஸ் ரூமை பொறுத்தளவுக்கு ரைட்டு. அவர் இப்போ ஒரு இடத்துல வண்டியிலேருந்து நீங்கள் கிளம்புனாலும் நியூஸ் ஆச்சு. அன்னைக்கு ஒரு காரில் கிளம்பி போகிறாரு, எங்கே போகிறாரு, இவன் திடீர்னு வண்டியை ட்ரேஸ் பண்ண முடியலன்னு ஒரு சேனல் வர போட்டுச்சு. அப்போ இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் கிட்டத்தட்ட மீடியா துரத்துற மாதிரி எல்லா நபரும் உங்களை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்குரிய கால அவகாசத்தை நாங்கள் எடுத்துட்டோம், அவ்வளோதான். ஒரு அணியில இருந்து நம்ம இன்னொரு அணிக்கு ஆதரவு தரணும்னா அந்த ஆதரவு தர்றதோடு அது நின்றாது. இப்போ அமைச்சரவை இடம் பெற்றுனா அதுக்கு பிறகு அவங்களோட நம்ம சேர்ந்து தான் பயணிக்க வேண்டியிருக்கும். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஆயிடும், அந்த மாதிரியான ஒரு இது. அப்போ அதை வந்து நம்ம செய்ய போறோமா அல்லது நாம தனிச்சு நின்று இயங்க போறோமா? ஒன்று திமுக கூட்டணி இல்லை, தாவேகா கூட்டணி இல்லை, நம்ம ஆதரவு மட்டும் தெரிவிச்சுட்டு நம்ம தனித்து அரசியல் பண்ணணும். இந்த டிஸ்கஷன் போகுது. இது எல்லாமே பேசாம அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, இந்த நாங்களும் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு செய்யணும்னு எதிர்பார்க்கறது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்புறம் அதுக்கு மேல வந்து திருமாவளவன் தடுமாறிட்டாரு, அவருக்கு வந்து பதவி ஆசை வந்துருச்சு அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. எனக்கு இருக்கிற எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் வந்து என்னுடைய ஸ்டேச்சருக்காக நான் அதை தவிர்த்துருக்கிறேன். எனக்கு என்னை சுற்றி நான் ஒரு ஸ்டேச்சரை நான் உருவாக்கியிருக்கிறேன். நான் இப்படி தான் அப்படின்னு உருவாக்கியிருக்கிறேன். நான் வந்து மதவாத சக்திகளோட போக மாட்டேன், சனாதன சக்திகளோட போக மாட்டேன், சாதியவாத சக்திகளோட போக மாட்டேன், மந்திரி பதவி அந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக ஒரு முடிவை நான் எடுக்க மாட்டேன். இது வந்து கடந்த காலங்களில் நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை. இந்த கேபினெட் வந்து யூனியன் கவர்மெண்ட்ல கேபினெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு முக்கியமான நபர்கள் என்னை சந்திச்சாங்க. சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் உங்களை வந்து சந்தித்து உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம், பணம் தரோம், பெரிய 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 பொசிஷன்ல வைக்கிறோம்னு பேசுனது தொடர்பாக எனக்கு தெரிஞ்ச மீடியால அதிகம் விவாதிக்கப்படலை. அதெல்லாம் விவாதிக்க மாட்டாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி திருமாவளவனுடைய ஆனஸ்டியை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணுவாங்க. இப்போ அதை நான் போய் கிளைம் பண்ண விரும்பல. அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கான ஆதாரங்கள் நான் திரட்டி காட்ட முடியாது. அது அவசியமும் இல்லை. என்னுடைய இந்த ஓவரால் இந்த பொலிட்டிக்கல் கேரியர்ல இந்த மாதிரியான பல வாய்ப்புகள் வந்தும் அதை நான் வந்து ஏற்றுக்கல. திமுகவோட கூட்டணியை இறுதி செய்யறது முன்னாடி கூட தாவேகா தரப்புல இருந்து முக்கியமான தலைவர் வந்து என்னை சந்திச்சாரு ஒருத்தர். அப்போ ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க, இன்னைக்கும் இதாகல, நீங்கள் தாவேக்காவோட வந்தீங்கன்னா நம்ம ஸ்வீப்பில் வந்துடலாம் அப்படின்னு வந்து மறுபடியும் விட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு அணியில் நீண்ட காலமாக பயணிக்கிறோம், அது வெற்றியோ தோல்வியோ நான் அதில் கண்டினியூ பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் அவரு கூட பதில் சொன்னேன். இப்போ வந்து மதவாத சக்திகளோடு அணி சேர மாட்டேங்கிற விஷயத்துல உறுதியா நிற்கிறீங்க, எல்லாருக்குமே ஊரறிஞ்ச உண்மை. ஆனாலும் கூட இப்போ இந்த கிரெடிபிலிட்டி, பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாருன்னு சொன்னா கூட சமீபத்துல விஜய் உங்க அலுவலகத்துக்கு வந்ததை ஒட்டி சோஃபா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் போச்சு. அதுவும் மீடியால பெரிய அளவில் டிஸ்கஷன் ஆச்சு. அவர் வந்து இங்க வந்தார், சோஃபா வந்து அங்க அசோக் நகர் ஆஃபீஸ் போச்சு. எங்க ஆஃபீஸ் வந்து ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்குது. அதாவது அது உடச்சி கிடச்சி அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறோம், ரூம் புதுசாலாம் போட்டுட்டு வரோம். இது கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்குது அந்த ஆஃபீஸில். இந்த வேலை சின்ன சின்னதாக தான் நாங்கள் அப்பப்போ நம்ம தோழர்கள் கொடுக்குற பணத்தை வச்சு தான் அந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இப்போ அன்னைக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்த சோஃபா அன்றைக்கி வந்துருக்குது. அது எனக்கு நான் அதுக்கு பிறகு தான் நான் சொன்னாங்க, நான் டிவியில் அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்தேன். அது எப்படி கொச்சைப்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. சோஃபாவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. சோஃபா வந்ததுக்கும் அவர் சிவி சண்முகம் வீட்டுக்கும் சோஃபா போச்சுன்னு இதை வந்து தொடர்பு படுத்தி இல்லை, அந்த மாதிரி வந்து சிலர் வந்து திட்டமிட்டு என்னுடைய ஸ்டேச்சரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து வேற ஒன்றும் நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ தாவேகாவுக்கு வெளியில் இருந்து தான் ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டணி கட்சியாக நேரடியாக இன்னும் நீங்கள் போகலை, வெளியிலிருந்து ஆதரவு இந்த 2 நம்பருக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அங்கே இப்போ தாவேகா எடுக்கிற நிலைப்பாடுகள்
ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் தொடர்பாக நீங்க இடதுசாரிகளோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறீங்க. அந்த பக்கம் அந்த கட்சிகிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறது, ஒருவேளை நீங்க பார்ட்டியா உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் ஸ்டேக் இருக்கும்ல, நீங்க விமர்சனம் பண்றதுக்கும் சரி. அதுதான் இப்ப நான் வந்து அறிவிப்பு கூடுதல் உரிமை கிடைக்கும் இல்லையா? 9ஆம் தேதி இந்த அறிவிப்பு நாங்க செய்யறோம். அதுல இருந்து இன்னமும் கட்சிக்குள்ள அமைச்சரவை சேர்றதை பத்தி அழுத்தம் இருக்கு, அந்த விவாதம் போயிட்டு இருக்கு. நான் இந்த நிமிஷம் வரையிலும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க தரப்புலையும் நீங்க வந்து எங்களோட சேர்ந்துறது நல்லது, மகிழ்ச்சி, அதாவது அமைச்சர்களை சேர்றது நல்லது அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் இன்னும் ஒரு ஃபைனலைஸ் பண்ணல. உங்களை இந்த பக்கம் அழைத்து கொண்டு அந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது உங்களுக்கு பொலிட்டிக்கலா அது நெருக்கடியா மாறாது? இதெல்லாம் தான் நாங்கள் டிஸ்கஷன் வச்சிருக்கிறோம். அதை பத்தி அது வந்து நாம அதிமுகவோட போய் கூட்டணி சேரல, நாம தாவேக்காவோட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். தாவேக்காவோட அமைச்சர்களை பங்கேற்கிறதுல தவறு இல்லை. இந்த பார்ட்டி வந்து எம்பவர் ஆகும், அதை மட்டும் பாருங்க, அந்த ஃபியூச்சரை பாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப ரவிக்குமார் வந்து அதிமுக ஆட்கள் நீங்க உள்ள எடுக்கக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அவங்கள வேணா ரிசைன் பண்ண சொல்லிட்டு எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அதுக்கு பிறகு வேணா மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு அவர் கருத்துப்பட்டாரு. நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், அது நாம் ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருக்கலாம் தொடர், நீங்க தனியா என் கருத்து போட்டீங்க அப்படின்னு. இது ஒரு ஒப்பீனியன் தான் தொடர், இதுல என்ன இருக்குது அப்படின்னாரு. ஓகே, அவருக்கான லிபர்ட்டி அது இருக்கு, அதை நம்ம சொல்லலை. என்கிட்ட உடனே ஆதவர்ஜன் என்னென்ன இப்படி போட்டிருக்காரு, நாங்கள் வந்து ஒரு 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 கிரைசிஸில் இருக்கோம், எங்களுக்கு அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் எப்படி கிரைசிஸ் நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சு அவங்களுக்கு பொதுமான அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும், அவங்களுக்கு வெளியில எங்க இருந்து ஆதரவு வந்தாலும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு, அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து அவங்க சொல்றாங்க. இப்ப இடதுசாரிகள் உள்ள வந்தது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படிங்கறத நோக்கி அழுத்தம் தான். நீங்க வந்து இப்ப இடதுசாரிகளோ நீங்களோ போய் பேரம் பேசி எங்களுக்கு இவ்வளவு வேணும் அல்லது இத்தனை சீட் வேணும், இத்தனை அமைச்சர்கள் வேணும், நான் என்ன சொல்றேன், விடுதலை பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் சக்திகள் தான் இடதுசாரிகளோ நீங்களோ. பொலிட்டிக்கலி ஸ்டேபிள் சக்தி தானே. பொலிட்டிக்கலா அவங்க டிவியேட் ஆகாத வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து டிவியேட் ஆக போறது இல்லை, அப்படிதான் நான் நம்புறேன். அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கலா நீங்க கான்ஸ்டன்டா ஃபைட் பண்ணா இடதுசாரிகளோ விலக போறது இல்லையே. அதுக்குதான் நமக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இப்போ விடுதலை சிறுத்தைகளை விட ஒரு சீனியர் லெகசி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியே வந்து ஒரு லெகசி, பொலிட்டிக்கல் லெகசி, ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. இந்த மாதிரி பல கிரைசிஸா அவங்க அவ்வப்போது சந்திச்சிருப்பாங்க. எங்களை விட அவங்களுக்கு கூடுதலான அனுபவம் இருக்கு. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கலாம், எங்களை எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசியிருக்கலாம். ஒரு கோஆர்டினேஷன், நாம் இப்படி ஒரு முடிவு எடுக்க போறோம், என்ன சொல்றீங்க, ஓவர் ஃபோன் கூட பேசியிருக்கலாம். காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட்கிட்ட பேசிருக்கலாம், கம்யூனிஸ்டுகள் வந்து எங்கள்கிட்ட பேசிருக்கலாம், ஐயுஎம்எல்கிட்ட பேசிக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் நீண்ட காலம் டிராவல் பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக வெவ்வேறு இடங்கள்ல இருந்து போய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு கூட்டணில இருந்து தான் எல்லாம் வெளியில போகிறோம். அப்போது இதை காங்கிரஸ் லீட் பண்ணியிருக்கணும். இது என்னுடைய ஒப்பீனியன். காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, வாங்க திருமாவளவன், வாங்க வீரபாண்டியன், வாங்க சண்முகம், வாங்க ஐயுஎம்எல் காதர் மைதீன், நாமெல்லாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த கவர்மெண்ட் வந்து அவர் ஃபார்ம் பண்ணணும், இங்கே பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது, ரீஎலெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு காமன் ஒரு டிஸ்கஷன், ஒரு காமன் ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆயிடுச்சுனாக்கா இது ரொம்ப ஈஸி. அவங்க இப்போ கடாலடியாக அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து வந்து கம்யூனிஸ்ட் போய் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் ஐயுஎம்எல் கொடுக்குறாங்க. ஒரு கூட்டணியில் பயணப்பட்ட நமக்கு இடையிலேயே, நீண்டகால அரசியல் பாரம்பரியம் உள்ள நமக்கு இடையிலேயே, பல அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொண்ட நமக்கு இடையிலேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லையே. இப்போ தனித்தனியாக ஒருத்தர் மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு போவாங்களா, இவர் ஏன் பண்ணலை, அவர் ஏன் பண்ணலை, இவர் தடுமாறி இருப்பாரா, அவர் தடுமாறி இருப்பாருன்னா அப்போ நம்மகிட்டே அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லைங்கிறதானே தெரியுது. தோழமையாக இருக்கிறோம், தோழமையாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சு நாம் ஒரே முடிவு எடுப்போம். எங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம், நாம் இப்படி எடுத்தோம்னா நல்லது அப்படின்னு ஐயுஎம்எல்கிட்ட சொல்லலாம், திருமாவளவன்கிட்ட சொல்லலாம்ல. ரைட்டு தான். இப்போ இதில் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி பற்றி தான் இப்போ அந்த சிஎம்பி நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது இன்னும் டிஸ்கஷனில் இருக்குதா தெரியல. அதுக்கு பிறகு இடதுசாரிகள் யாரும் தொடர்பு கொள்ளலை, அவங்க வந்து அதை பற்றி பேசவும் இல்லை. அவங்க உடனே முடிவெடுத்தாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. இன்னும் ஏன் திருமாவளவன் கொடுக்கலங்கிற விமர்சனங்கள் மட்டும் அவங்க வத்திலும் போயிட்டு இருக்கு. லாங் ரன்ல நீங்கள் இந்த அரசுக்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கைகள், ஆலோசனைகள் அப்படிங்கிற அளவில் இருக்கும் இல்லையா, அது என்ன? தமிழக வெற்றி கழகம் வந்து ஆதரவு தேவைப்பட்டிருந்தா எடப்பாடி பழனிசாமிகளுடைய ஆதரவே போதும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம், அதிமுக ஆதரவே போதும்னு முடிவு பண்ணியிருக்கலாம், பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஆனால் அதை செய்யாமல்
காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், IUML அப்படின்னு எங்களை தேடி வந்து எங்களுடைய ஆதரவு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்ததை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன், பாராட்டுறேன். அதுக்குள்ள என்ன உள்நோக்கம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி நம்ம அதை யூகமும் பண்ண வேண்டியதில்லை, எது உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை. பட் அவங்க நினைச்சிருந்தா அதிமுக ஆதரவே போதுன்ட்டு அவங்க பாட்டு அமைதியாக இருங்க, யார் என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுத்துடலாம். அவங்களுக்கு 10 பேருக்கு 15 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அதிமுக உடைஞ்சிருக்காது, அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடைச்சிருக்கும். 5 இயர்ஸ் வந்து உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயம் இல்லாமல் பார்ட்டி ஆட்சி கிடைக்க முடியும். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் தாண்டி பிஜேபிக்கு எதிரான காங்கிரஸ், பிஜேபிக்கு எதிரான கம்யூனிஸ்டுகள், பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிற விடுதலை சிறுத்தைகள், பிஜேபியால் வெறுக்கப்படுகிற இஸ்லாமிய அமைப்புகள், இவங்களை வந்து அவங்க தேடி இவங்களுடைய ஆதரவு இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, அது துணிச்சலான முடிவு. அதை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். இடதுசாரி பார்வையில் இந்த அரசு இயங்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட அவங்க ஏதாவது கருத்து கேட்டால் அல்லது ஆலோசனை கேட்டால் அந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தொட்டி நிச்சயமாக அவங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். இடையில CV சண்முகம் ஃபேக்ஷனை போய் அவங்க அப்ரோச் பண்ணுறது, அவங்க ப்ரெஷர்னு சொல்கிறாங்க, ரைட்டு. நான் தேர்தலுக்கு முன்னாடியே பலமுறை சொன்னேன், தேர்தலுக்கு பின்னால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது அதிமுக தான். இப்போ பிஜேபியோட அவங்க உறவு வச்சிருந்தனால தான் டிவிகே வந்து அவங்க ஆதரவை பெறதுல தயக்கம். இப்போ டிவிகே வந்து ஏடிஎம்கே ஆதரவு பெற்றுட்டா ஏற்கனவே டிவிகே மேலே சொன்ன விமர்சனம் உண்மைன்னு ஆயிரும். இவங்க பிஜேபியால் தான் இயக்கப்படுறாங்க. இப்போ கரெக்டாக போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுட்டாங்க, ப்ரீபோல் அலையன்ஸ் வைக்கிறது பதிலாக போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துடும். இப்போ இந்த பிஜேபியோட இருந்த அந்த நெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த உறவு இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ அதிமுகவுக்கு பகையாக மாறிடுச்சு. இப்போ அதனால ஒரு ஃபேக்ஷன் உடைய வேண்டிய கட்டாயம் உருவாச்சு. இது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் என்னுடைய வேண்டுகோள் மறுபடியும் நான் சொல்கிறேன், அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகளும் இங்கே வலுவாக இருந்தால் மட்டும்தான், ஓரளவுக்காவது ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அவங்க கட்டுக்கோப்பாக இருந்தால் மட்டும்தான் வலதுசாரிகள் இங்கே கால் ஊன்றதை தடுக்க முடியும். இப்போ நம்ம தடுத்துட்டோம். இப்போ என்னுடைய பிரச்சாரம் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பிரச்சாரம் வந்து அதிமுகவை கூட டார்கெட் பண்ணலை, விஜயை டார்கெட் பண்ணலை, பிஜேபியை டார்கெட் பண்ணி தான் பேசணும். இன்னைக்கு அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 11% மேலே வாங்கியிருந்தாங்க, இப்போ வெறும் 2.5% தான். கடுமையான வீழ்ச்சி. போன முறை அவங்க 4 எம்எல்ஏக்கள் என்னவோ இருந்தாங்க, இந்த முறை ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய முயற்சி வெற்றி. அவங்கள வந்து பலவீனப்படுத்தணும், அவங்கள இங்கே காலூன்ற விடாமல் தடுக்கணும், அவங்கள விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். அது எல்லோருக்கும் சேர்ந்த வெற்றி. திமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு வெற்றி அது. ஆனால் அவங்க மறுபடியும் இங்கே துளிர் விட மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து தடை போடக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற தாவேக்காவுக்கு தான் இருக்கு. தாவேக்கா வந்து அதிமுகவை வந்து பலவீனப்படுத்துச்சுன்னு சொன்னால், திமுகவையும் பலவீனப்படுத்துது அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்து இங்கே யார் தாவேக்காவுக்கு எதிர்கட்சி? அப்போ இந்த விஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். இது வந்து நான் எனக்கு அதிமுக மேலே எதுவும் ஒரு கன்சர்ன் இருக்கு அல்லது திராவிட கட்சிகள் மேலே ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. திராவிட கட்சிகள், நான் அதுதான் நாம் தமிழர் மேலே கூட அந்த விமர்சனத்தை வச்சேன். நீங்கள் திராவிட அரசியலையே வீழ்த்துன்னு சொல்றீங்க, ரைட்டு. உங்களுடைய விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கிறேன், ரைட். அந்த 2 கட்சிகளையும் வீழ்த்தின பிறகு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது யாரு? நீங்களா வேற யார்? அப்போ ஒரு 8% பெற்ற ஒரு கட்சியால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிறது தெளிவாக எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இவங்களை நீங்கள் அடிக்கிற அடி, தொடர்ந்து அடிக்கிற அடி, இவங்களை விமர்சிக்கிற விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் யாருக்கு லாபமாக போய் முடியும்? இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி தான் அதை அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நாம் அப்போ சொன்னோம். இன்னைக்கு அந்த பயன் வந்து அவர் விஜய்க்கு போயிடுச்சு. இப்போ சீமான் போன்றவர்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக பேசின அந்த விமர்சனங்களும், அதுக்கு அதை தாண்டி இன்னும் சில அமைப்புகள் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக பரப்பின அந்த அரசியலும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சாதகமாக போய் முடிஞ்சிருக்கு, கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அவருக்கு 4% போயிடுச்சு. பாஜகவில் இருந்து 11% கிட்டத்தட்ட அவங்க வாங்கினவங்க இன்னைக்கு 10% மேலே அவங்களுக்கு எரோட் ஆயிருக்கு. இப்போ பிஜேபி வாக்கு வங்கி எரோட் ஆயிருக்குங்கிறத பற்றி யாருமே பேசலை. நாம் தமிழருடைய வாக்கு வங்கி எரோட் ஆயிருக்குங்கிறத பற்றி யாருமே பேசலை. ஏடிஎம்கேவுடைய கோர் ஓட் பேங்க் அதில் வந்து கை வச்சிருக்கிறாங்கிறது யாரும் பேசலை. டிஎம்கேவுடைய கோர் ஓட் பேங்க் காலங்காலமாக அவங்களுக்கு வந்தது, அதுலேயும் வந்து எரோட் ஆயிருக்கு. இப்படி வந்தது. ஆனால் பேசுகிறவங்க எல்லாம் தலித் ஓட்டு பெரும்பான்மையாக போயிடுச்சு, தலித் ஓட்டு பெரும்பான்மையாக போயிடுச்சு. இதனுடைய பொருள் எனக்கு புரியவே இல்லை.
எல்லா செக்ஷன்ஸ்லயும் மக்கள் வந்து இன்னும் சொல்ல போனா ரொம்ப அதிர்ச்சியான உண்மை என்னன்னா 80% மேல கிறிஸ்தவர்கள் ஜோசப் அப்படிங்கிற பேருக்காக மாறி ஓட்டு போட்டுருக்காங்க. எந்த கிறிஸ்தவர்களுக்காக இந்த கூட்டணி இத்தனை ஆண்டுகள் போராட்டம் நடந்துச்சோ அந்த கூட்டணிக்கு எதிராக அவங்க வந்து ஜோசப் அப்படிங்கிற பேருக்காக வாக்களிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்டாக்டா இருந்த இஸ்லாமியர்கள் வாக்குகள் கலகலத்து போயிருக்கு. அதுலயும் ஒரு பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட சாதின்னு சொல்ல முடியாது, எல்லா செக்ஷன்ஸ்லயும் வந்து போயிருக்கு. இல்ல தலித்துகள் அதுல வந்து பொலிட்டிக்கலா பார்த்தா பிஜேபி கடுமையா வாக்கு வங்கிய லூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் 50% வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதிர்ப்பு வாக்குகள் தான். திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகளை இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து பிஜேபி ஏடிஎம்கே வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் வந்து விஜய்கிட்ட போயிருச்சு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே என்னன்னா, விஜய் வந்து அதிமுகவை எதிர்க்கல, பிஜேபி எதிர்க்கல, சீமானை எதிர்க்கல, கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கல, விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணல, யாரையுமே பண்ணல. ஒரே எதிரி திமுக தான் பேசுனாங்க. நாம் தமிழர் வந்து ஒரே எதிரி திமுக தான் பேசுனாங்க. யாருக்கு அதிகமா போக்கஸ்? இது எதையுமே வந்து டிஎம்கே வந்து கவுண்டர் பண்ணல. சீமானுக்கு எதிராகவும் பேசல, விஜய்க்கு எதிராகவும் பேசல, எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவும் பெருசா பேசல. ஒரே தமிழ்நாடு வெல்லும், சனாதன சக்தியில எதிர்ப்போம், பிஜேபி இங்க வந்து வரவிட மாட்டோம். இவங்க வந்து போக்கஸ் பண்ணது மதவாத சக்தி பிஜேபி. மற்ற எல்லாரும் எதிர்த்தது அது திமுக கூட்டணி கட்சி. இப்ப இவங்க கவுண்டர் பண்ணிருந்தாங்கன்னா கூட இதை பேலன்ஸ் பண்ணிருக்க முடியும். கவுண்டர் பண்ணாத ஒரு தப்புங்கிறீங்க. கட்டாயமா திமுக தரப்புல இருந்து விஜய்க்கு எதிராக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட எதிரான ஸ்டேட்மெண்ட் பெருசா அவரை டார்கெட் பண்ணி பண்ணல. மொத்த கேம்பெயின் இல்லை. நானாவது சில இடங்கள்ல பேசினேன், நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசுறீங்களே, அவ வந்து உங்களால ஆட்சிக்கு வர முடியாது, ஆனா நீங்க யாரை ஆட்சி கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னு நான் பேசுறேன். ஏன்னா நான் வந்து அவரை ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகணும் நான் யூகம் பண்ணல. நான் ஒரு 15% வரும் அப்படின்னு தான். நீங்க எல்லாருமே நீங்கன்னு சொல்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். அவர் வந்து ஸ்பிளிட் பண்ண போறாரு, முஸ்லீம் ஓட்டை ஸ்பிளிட் பண்ண போறாரு, கிறிஸ்டின் ஓட்டை ஸ்பிளிட் பண்ண போறாரு. இது ரெண்டும் திமுகவுக்கு அடி வாங்கும். அதனால திமுக ஷார்ட் ஃபால் ஆகும் நான் நினைச்சேன். விடுதலை சிறுத்தைகள், திமுக, அதிமுக உங்களுக்கு நீண்ட அரசியல் அனுபவம் இருக்குது. எல்லாருமே இப்ப விஜய் பக்கம் கன்வர்ஜ் ஆகும் நீங்க ஓரளவு யூகிச்சிங்க அப்படின்னா கூட இது இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத அனுமானிக்கிறதுக்கு வந்து தவறு இருக்கீங்க. 11 மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல கூட தாவைக்க வெற்றி பெறல. 11 மாவட்டங்கள்ல ஒரு சீட்டு கூட தாவைக்க வெற்றி பெறல. பாண்டிச்சேரியில இந்த அலையே அடிக்கல. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 120 இடங்களை இந்த மக்கள் அவருக்கு தரல. 107 இடங்கள் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்மா அந்த அலை அப்படிங்கிறது இல்லையே. ஏன் அப்போ இந்த 11 மாவட்டங்கள்ல ரசிகர்கள் இல்லையா? பாண்டிச்சேரியில ரசிகர்கள் இல்லையா? அல்லது அந்த புரட்சிகர சக்திகள் இல்லையா? அல்லது அந்த மாற்றத்தை விரும்புகிற சக்திகள் இல்லையா? இது ஏன் 38 மாவட்டங்கள்லயும் யூனிஃபார்மா இல்லை? ஏன் இது வந்து ஒரு 130 இடம் 140 இடம் வரக்கூடிய அளவுக்கான வாய்ப்பை அவருக்கு தரல? அவர் கிளீன் சீட், இப்போதான் ஃப்ரெஷ் டு த ஃபீல்டு. அவர் மேலே எந்த அலிகேஷன்ஸும் கிடையாது. அவர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர், ஒரு நியூ ஃபேஸ், ஒரு புதுமுகம். அப்போ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த பீக் வந்திருக்கணும். அவர் மேலே எந்த அலிகேஷன்ஸுமே கிடையாது. அப்போ ஒரு 130 140 வந்திருக்கணும். 38 தொகுதிகள்லையும் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கணும். அப்படி இல்லாமல் செலக்டிவாக இது நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே போக முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதெல்லாமே வந்து ஆய்வுக்கு உட்பட்டதான் நான் பார்க்குறேன். ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதான் நான் பார்க்குறேன். தலித்துகளை குறி வச்சு தலித் வாக்குகள் பிரிஞ்சிடும், தலித் வாக்குகள் போகும். இப்ப பிஜேபியில வந்து 10% ஓட்டு எரோட் ஆயிருக்கு, அது பூரா தலித்துக்கு வாக்கா? இப்ப நாம் தமிழ்ல 4% ஓட்டு எரோட் ஆயிருக்கு, அந்த 4% தலித் வாக்குகளா? அதிமுகவில் இருக்கிற ஓட்டு நிறைய எந்த எரோஷன் ஆயிருக்கு, அதெல்லாம் தலித் வாக்குகளா? இப்ப இது ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப தலித்துகள் வந்து இழிச்சவாயர்கள், அவங்க சினிமா மோகம் உள்ளவர்கள், அல்லது வந்து திருமாவளவனுக்கு எதிரான மனநிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நேரேஷன் வந்து என்ன நோக்கத்துல செய்யப்படுது? அந்த நோக்கத்தை தான் நான் கேட்கிறேன். எனக்கு தெரியல. இப்போ நீங்க திமுக கூட்டணியில இருந்தது மாதிரியே ஆன்டி பிஜேபி அலையன்ஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க. தொடர்ச்சி ஆன்டி பிஜேபியா பேசிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுக்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் டார்கெட்டடா பண்ற பிஜேபி இங்க ஆன்டி பிஜேபி முகமாக முதன்மையாக நிற்கிற உங்களை டார்கெட் பண்ணி, ஏன்னா தொடர்ச்சியா வெளியில இப்போ இந்த தலித்துகள் வாக்குகள் போயிருங்கிறது மட்டும் இல்ல, உங்களை டார்கெட் பண்ணி நிறைய பரப்புரைகள் நடக்குது. அப்படிங்கும்போது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இன் ப்ராசஸ் பிஜேபி அவங்க இன்னும் தீவிரமாக தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு அலையன்ஸுக்கு போயிருக்கீங்க. ஏற்கனவே ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டை கட்டின வகையில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பாகுது. தாவேக்கா வந்து இன்னும் தீவிரமாக அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருந்தாலுடைய
இந்த ஃப்ரண்ட்டும் கூட உங்களுக்கு நீங்க நினைக்கிற அந்த பாலிடிக்ஸ்க்கு சவுண்டா இருக்குமா? தாவேக்காவுடைய தலைவர்கள் பேசுறது அதுதான். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களோட இணைஞ்சு இருந்தா, அமைச்சர்கள் இருந்தா, இந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டா இன்னும் நீங்க வந்து வலிமைப்படுத்தலாம் இல்லையா? ஓகே, எங்களுக்கு அது துணையா தான் இருக்கும், எங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும். அப்படிதான் என்ன வந்து அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. நீங்க ஏன் தயக்கம் அப்படின்னு என்கிட்ட பேசுறாங்க. அவங்க எல்லாம் வெல் விஷஸ், நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, அவங்க பேசுறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த முதல்வர் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பின்னால பிஜேபி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் வந்து யூகம் பண்ணேன். சில தகவல்கள் வெளிநாடுகள்ல இருந்து நண்பர்களும் பேசினாங்க. அந்த ஒரே காரணத்தினால நான் அதை ரிஜெக்ட் பண்ணேன். ரிஜெக்ட் பண்ண தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வெயிட் பண்ணல. அவங்க சொல்ற அளவுக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா அதை ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். நான் 2:30 மணிக்கெல்லாம் ஆதவ அர்ஜுன்ட்ட வந்து நான் சொல்லிட்டேன், இது மாதிரி எங்க தோழர்கள் வந்துட்டாங்க, நீரஸ் வந்துட்டாரு, நீங்க வந்தெல்லாம் நாங்க ரெடி பண்றோம், நீங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, தலித்துகளை குறி வச்சு தமிழ்நாட்டுல ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் நடக்குதா? வெளியில திரும்ப திரும்ப இத குறி வச்சு விடுதலை சிறுத்தையில இருந்து ஆன்டி பிஜேபியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தலித்துகளை குறி வச்சு காய் நகர்த்துறாங்க. அது வந்து இப்ப நான் வந்து அவங்கள மாதிரி சாதாரணமா அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு நான் போனேன்னா இது ஒரு டார்கெட் ஆகாது. நான் வந்து அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால என்னுடைய வேர்களை அறுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அவங்களுடைய முயற்சி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் தொடர்ச்சியா களத்தில் நிற்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். கடந்த உடைய ஒரு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.